உலகக்கோப்பை வெற்றியினால பும் பும் பும்ரா, சஞ்சு சாம்சன் கோடியில புரண்டிருக்காங்க. இந்திய அணிக்கு 158 கோடி பரிசு தொகை கிடைச்சிருக்கு. ஸோ எப்படி இந்திய அணிக்கு இவ்வளோ பரிசு தொகை கிடைச்சது? பிசிசிஐ இந்திய அணிக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஐசிசி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? எந்தெந்த அணிக்கு எவ்வளோ கோடி வந்து ஐசிசி வந்து பிரைஸ் மணியா கொடுத்துருக்காங்க? பாகிஸ்தான் அணிக்கு எவ்வளோ கோடி கொடுத்துருக்காங்க? மற்ற அணிகளுக்கு எவ்வளோ கோடி கொடுத்துருக்காங்க? அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 2026 T20 உலகக்கோப்பை தொடர் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்காவில் கோலாகலமாக நடந்து இந்தியாவில் ஃபைனல் நடந்து இந்திய அணி கோப்பையை ஜெயிச்சு சம்பவம் பண்ணியிருக்காங்க. இந்த வெற்றியை தற்போது இந்திய ரசிகர்கள், இந்திய வீரர்கள் வேற லெவலில் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஐசிசி உலகக்கோப்பைக்காக ஐசிசி 120 கோடியை பரிசு தொகையாக ஒதுக்கி இருந்தாங்க. அந்த பரிசு தொகையை மொத்தம் 20 அணிகளுக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது சூப்பர் 8க்கு தகுதியாகாமல் குரூப் ஸ்டேஜ்லேயே வெளியேறின அணிகளுக்கு ஒவ்வொரு அணிக்கும் தலா 2 கோடியே 29 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க. அதன்படி இந்த அமௌண்ட்டை நேபாள், யுஎஸ்சி, நமீபியா, அயர்லாந்து, கனடா, நெதர்லாந்து, ஓமன் போன்ற அணிகள் வந்து 2 கோடி 29 லட்சம் ரூபாய் பரிசு தொகையை வந்து வாங்கியிருக்காங்க. அதாவது சூப்பர் 8க்கு தகுதியாகாத அணிகளுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக சூப்பர் 8ல் தகுதியாகி செமிஃபைனலுக்கு போக முடியாத அணியான ஸ்ரீலங்கா, வெஸ்ட் இண்டீஸ், பாகிஸ்தான் மற்றும் ஜிம்பாப்வே அணிகளுக்கு தலா 3 கோடியே 48 லட்சம் ரூபாயை பரிசு தொகையாக ஐசிசி கொடுத்துருக்காங்க. இதில் பாகிஸ்தானுக்கும் 3 கோடியே 48 லட்சம் தான் பரிசு தொகையாக கொடுத்துருக்காங்க. சூப்பர் 8க்கு தகுதியாகி செமிஃபைனலுக்கு போகாத அணிகளுக்கு. அதுதான் சூப்பர் 8க்கு தகுதியாகி செமிஃபைனலில் போய் தோத்த சவுத் ஆஃப்ரிக்கா மற்றும் இங்கிலாந்து, இந்த 2 அணிகளும் வந்து பார்த்தீங்கன்னா தோற்றுருக்காங்க. அதாவது இங்கிலாந்து அணி இந்தியா கிட்ட தோத்தாங்க, இதனால் இந்தியா ஃபைனல் போனாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா அணி நியூசிலாந்து கிட்ட தோட்டாங்க, இதனால் நியூசிலாந்து ஃபைனலுக்கு போனாங்க. இதனால சவுத் ஆஃப்ரிக்கா மற்றும் இங்கிலாந்து 2 அணிக்குமே 7 கோடியே 24 லட்சம் ரூபாய் பரிசு தொகையாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்தியா கூட நியூசிலாந்து அணி ஃபைனலில் தோற்று ரன்னரப் பட்டம் வென்றாங்க. இதனால ரன்னரப்புக்கான மெடலும் ரன்னரப் பரிசு தொகையான 14 கோடியே 65 லட்சம் ரூபாயை ஐசிசிஐ நியூசிலாந்து அணிக்கு 2வது இடம் பிடிச்சதுனால பரிசு தொகையாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஃபைனலில் ஜெயிச்ச இந்திய அணிக்கு உலகக்கோப்பையையும் 27 கோடியே 48 லட்சம் ரூபாய் பரிசு தொகையை ஐசிசி முதல் பரிசாக இந்திய அணிக்கு கொடுத்துருக்காங்க. இதனால இந்திய அணி 27 கோடியே 48 லட்சம் ரூபாய் ஐசிசி கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. ஸோ 2024 ஆண்டும் இந்திய அணி தான் வந்து ஃபைனலில் ஜெயிச்சாங்க. அப்போதைக்கு 20 கோடி ரூபாய் பக்கம் ஐசிசி வந்து பரிசு தொகையை இந்தியாவுக்கு கொடுத்தாங்க. இந்த வருடம் 27 கோடியே 48 லட்சம் ரூபாய் பரிசு தொகையாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்திய அணிக்காக கோப்பையை வெற்றி பெற்று கொடுக்க முக்கிய காரணமாக அமைஞ்ச சேட்டன் சஞ்சு சாம்சன் அவர்கள் தான் ஐசிசி டோர்னமெண்ட் சீரியஸ் அவார்டு வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ அவருக்கு ஐசிசி அவார்டும் 7 கோடி ரூபாய் பக்கம் பரிசு தொகையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஐசிசி கிட்டேருந்து பரிசு தொகையாக வந்து டோர்னமெண்ட் சீரியஸ் அவார்டு வாங்கினதுனால சஞ்சுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஃபைனலில் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கின பும் பும் பும்ராவுக்கு ஃபைனல் மேட்சுக்கான பிளேயர் ஆஃப் த அவார்டு அந்த மெடலும் அதே போல் 5 கோடி ரூபாய் பக்கம் பரிசு தொகையுமே வந்து பும் பும் பும்ராவுக்கு ஐசிசி தரப்பிலிருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஐசிசி மொத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு கப்புக்காக 120 கோடி ரூபாய் வந்து பரிசு தொகையாக வந்து ஒதுக்கியிருந்தாங்க. ஆனால் இந்திய அணி ஃபைனலில் ஜெயிச்சதுனால பிசிசிஐ இந்திய வீரர்களுக்கு 131 கோடி ரூபாய் பரிசு தொகையாக இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே உலகக்கோப்பை 2024 ஜெயிக்கும் போது 125 கோடி ரூபாய் பரிசு தொகையாக ஐசிசி அறிவிச்சிருந்தாங்க. சாம்பியன் டிராஃபியில் ஜெயிக்கும் போது 58 கோடி ரூபாய் பரிசு தொகையாக அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இந்தியாவில் நடந்த உலகக்கோப்பை இந்தியா ஜெயிச்சிருக்கனால 131 கோடி ரூபாய் பரிசு தொகையாக பிசிசிஐ இந்திய வீரர்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வீரருக்கும் தலா 4லேருந்து 5 கோடி ரூபாய் பக்கம் வந்து இதன் மூலம் ஐசிசி பரிசு இல்லாமல் பிசிசிஐ பரிசு வீரர்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஐசிசி வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அணி கோப்பையை ஜெயிச்சதுனால 27 கோடி ரூபாய் பக்கம் கொடுத்துருக்காங்க. பிசிசிஐ 131 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 158 கோடி ரூபாய் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வீரர்களுக்கு கோப்பையை ஜெயிச்சதுனால இந்திய வீரருக்கு பரிசு தொகை மட்டுமே வந்து கிடைச்சிருக்கு. ஸோ ஒரே உலக கோப்பையில் இந்திய வீரர்கள் கோடீஸ்வரர்கள் ஆயிட்டாங்கன்னே சொல்லணும். ஏற்கனவே இந்திய வீரர்கள் கோடீஸ்வரர்கள் தான். ஆனால் உலகக்கோப்பை ஜெயிச்சதுனால மீண்டும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்
உலகக்கோப்பை பரிசு தொகையாக வந்து நிறைய அமௌண்ட் கிடச்சிருக்கு. இதில் பும்ரா, சஞ்சு சாம்சனுக்கு கூடுதலாகவே வந்து அமௌண்ட் வந்து கிடச்சிருக்குன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லணும். ஸோ ஐசிசி வந்து பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட் நடத்தவே 120 கோடி ரூபாய் தான் பரிசு தொகையை அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் இந்தியா கோப்பையை ஜெயிச்சதுனால 131 கோடி ரூபாய், அதை விட 11 கோடி ரூபாய் அதிகமாக பரிசு தொகையாக வந்து பிசிசி வந்து இந்திய வீரர்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த பரிசு தொகையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்படி ஒரு கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.